Hello everyone, welcome back. அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இறைவன் கிருபையால எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். என்னங்க, சாயங்காலம் ஆனா டீ கூட கடிச்சுக்க ஏதாச்சும் மொறு மொறுன்னு வேணும்னு தோணுதா? கடையில வாங்குற முறுக்கு கல்லு மாதிரி இருக்கா? கவலைய விடுங்க. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல தேங்காய் பால் முறுக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ரெடியா? முதல்ல 1/2 கப் உளுந்து, 1/4 கப் பாசிப்பருப்பு ரெண்டையும் தனித்தனியா லேசா வறுத்து எடுத்துக்கோங்க. அடுத்து அதே கடாயில 2 கப் அரிசி மாவை லேசா வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்த உளுந்து மற்றும் பாசிப்பருப்பை மிக்ஸில போட்டு நைஸா அரைச்சு எடுத்துக்கோங்க. அரைச்சத சலிச்சு எடுக்க மறந்துடாதீங்க, அப்புறம் முறுக்குல கட்டி தட்டிடும். அரிசி மாவையும் சலிச்சு எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய பவுல்ல அரிசி மாவு, அரைச்ச பருப்பு மாவு சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இப்போ இதுல கொஞ்சம் டிசைனுக்காக 1/2 டீஸ்பூன் கருப்பு எள், வாசனையால தெருவையே கூட்ட 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், இது எடிட்டிங்ல மிஸ் ஆகிடுச்சு. அப்புறம் தேவையான அளவு உப்பு. அடுத்து முறுக்கு நைஸா வர 1 டீஸ்பூன் வெண்ணெய் சேருங்க.
இந்த ரெசிபியோட சீக்ரெட் சூப்பர் ஸ்டார் தேங்காயோட முதல் பால் மற்றும் இரண்டாம் பாலை கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி பிசைய ஆரம்பிங்க. மாவு ரொம்ப தளர்வாவும் இருக்க கூடாது, ரொம்ப டைட்டாவும் இருக்க கூடாது. நம்ம மனசு மாதிரி மென்மையா இருக்கணும். மாவு காஞ்சு போகாம இருக்க ஒரு ஈர துணிய போட்டு மூடி வைங்க. இல்லனா முறுக்கு வெடிப்பு விட்டுடும். முறுக்கு உரல்ல எண்ணெய தடவி மாவை உள்ள தள்ளுங்க. ஒரு தட்டுலயோ இல்ல கரண்டிலயோ சிறுன்னு சுத்தி விடுங்க. பாக்குறதுக்கு ஜிலேபி மாதிரி இருந்தாலும் இது நம்ம முறுக்குதான். அடுப்புல எண்ணெய் காஞ்சதும் மெதுவா இறக்கி விடுங்க. சத்தம் கேக்குதா? புஸ்ஸுன்னு சத்தம் அடங்குற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. அவசரப்பட்டு எடுத்தா முறுக்குக்கு வேகாதுப்பா. அவ்வளவுதாங்க, வாசனையே ஆழ தூக்குற தேங்காய் பால் முறுக்கு ரெடி. ஒரு கடி கடிச்சா அந்த தேங்காய் பால் வாசனையும் முறுமுறுப்பும் ஆஹா! இத ஒரு டப்பால போட்டு வச்சா ஒரு வாரம் வரும்னு நீங்க நினைப்பீங்க. ஆனா செஞ்ச 1 மணி நேரத்துல தட்டு காலி ஆகிடும். அதுக்கு நான் கேரண்டி இல்ல. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. அப்புறம் சொல்லுவீங்க முறுக்குன்னா இதுதான் முறுக்குன்னு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. முக்கியமா நம்ம ஃப்ரை பேன் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனை தட்டிடுங்க. அப்பதான் அடுத்த வீடியோ போடும்போது உங்க போன் பெல் அடிக்கும். அடுத்த ரெசிபில சந்திப்போம். டாடா.
மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.